கண்டினியூஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதாவது வந்து இன்சிடென்ட் ரேடியேஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அந்த குவார்ட்ஸ் பல்பு இதெல்லாமே உங்களுக்கு தெரியும், நிறைய முறை சொல்லிட்டு குவார்ட்ஸ் பல்பு இப்படி எடுத்திருக்கும். அடுத்து வந்து கேத்தோட் பிளேட்டு ஆனோட் பிளேட் இதெல்லாமே இருக்கு. கேத்தோட் பிளேட் ஆனோட் பிளேட் இப்படி இருக்கு, சரிங்களா? இங்க வந்து இன்சிடென்ட் ரேடியேஷன் இருக்கு. இந்த இன்சிடென்ட் ரேடியேஷன்ஸ் வந்து மோனோ ஃப்ரீக்வன்சி, அதாவது மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்படின்னு வந்திருக்கு. மோனோக்ரோமேட்டிக் லைட் இப்படி வந்து இந்த கேத்தோட வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. சரி, இங்க ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் கான்ஸ்டன்ட். ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டா எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டான் கான்ஸ்டன்ட், சரிங்களா? அப்ப இன்டென்சிட்டியை மாத்தணும். அப்ப என்ன நடக்கும்? இன்டென்சிட்டியை மாத்தினா நம்பர் ஆஃப் போட்டான் ஸ்ட்ரைக்கிங் தி மெட்டல் பிளேட் இன்க்ரீஸ் ஆகுது. இன்டென்சிட்டியை மாத்தினா நம்பர் ஆஃப் போட்டான் ஸ்ட்ரைக்கிங் தி மெட்டல் பிளேட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 1000 போட்டான் ஸ்ட்ரைக் ஆனா 10 எலக்ட்ரான் வெளியே வருது. 2000 போட்டான் ஸ்ட்ரைக் ஆனா 20 எலக்ட்ரான் வெளியே வரும். 3000 போட்டான் ஸ்ட்ரைக் ஆனா 30 எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். அப்போ வந்து இன்டென்சிட்டிக்கும் கரண்ட்டுக்கும் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும்? இன்டென்சிட்டிக்கும் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும் பாருங்க. ஒய் ஆக்சிஸ்ல வந்து நம்ம என்ன எடுக்கலாம்னா வந்து போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எடுத்துப்போம். போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இது கரண்ட் அப்படின்னு எடுத்திருக்கோம், சரிங்களா? போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு எடுத்திருக்கேன். இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இன்டென்சிட்டி, ஒய் ஆக்சிஸ்ல வந்து போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இன்டென்சிட்டி அப்படின்னு எடுத்திருக்கோம். கிராஃப் இன்டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்தா இன்டென்சிட்டி கூட்ட கூட்ட நம்பர் ஆஃப் போட்டான் ஸ்ட்ரைக்கிங் தி மெட்டல் பிளேட் கூட்டிட்டே இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்ஸ் அவுட் தி மெட்டல் பிளேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ கரண்ட் வரது வந்து நம்ம கரண்ட் வந்து இங்கே கேலோமீட்டர்ல வந்து என்ன ஆயிருக்கும்? உங்களுக்கு கரண்ட் கேலோமீட்டர்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ அப்போ டயக்ராம் எப்படி வரணும்னா நமக்கு வந்து கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் அப்படி வரணும். ஏன்னா போட்டான் இன்டென்சிட்டி கூட்டிகிட்டே இருந்தால் என்ன ஆகுது? போட்டான் ஸ்ட்ரைக்கிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. போட்டான் ஸ்ட்ரைக்கிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வெளியே வரது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் இந்த மாதிரி வந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து நல்லா பாருங்க. இப்போ வந்து அந்த குவார்ட்ஸ் பல்பு இப்படின்னு எடுத்துட்டோம், கரெக்டுங்களா? இந்த குவார்ட்ஸ் பல்பு இப்படின்னு எடுத்திருக்கோம். இங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கேத்தோட் பிளேட் ஆனோட் பிளேட் இப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். அடுத்து வந்து இங்க இன்சிடென்ட் ரேடியேஷன்ஸ் வந்து மோனோக்ரோமேட்டிக் வேவ் லென்த் இன்சிடென்ட் ரேடியேஷன்ஸ் வந்து இந்த கேத்தோட் பிளேட் மேல விழுது. அதாவது கேத்தோட் பிளேட் இஸ் எலிமினேட்டட் பை தி மோனோக்ரோமேட்டிக் வேவ் லென்த் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ இது என்ன பண்ண போறோம்னா இதை கொண்டு போயிட்டு நம்ம ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ண போறோம். வயா கேலோமீட்டர்ல கனெக்ட் பண்ணிடுறோம். கேலோமீட்டர்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ரியோஸ்டாட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரியோஸ்டாட்னா வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வேரியபிள் பொட்டன்ஷியலை வந்து அதை கொடுக்கும் நமக்கு. அந்த மாதிரி இப்படி எடுத்திருக்கும், இப்படி கொடுத்துருக்கும், சரிங்களா? இங்க கொடுக்கும் போது என்ன பண்றோம்னா வந்து இங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கனெக்ஷனா இப்படி கொடுக்குறோம். இந்த டிஃப்ரெண்ட் கனெக்ஷன் இப்படி கொடுத்துருக்கும். இங்க வந்து கனெக்ஷன்ஸை மாத்திக்கிற மாதிரி இப்படி டாட்டர் லைன் இப்படி கனெக்ஷன் மாத்திக்கிற மாதிரி. அதே மாதிரி இங்க வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கும் போதும் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இங்க வந்து ஏரோ மார்க் போட்டு இப்படி கனெக்ஷன் இருக்கும். அப்ப இந்த கனெக்ஷன் கொண்டு வர்றதை இங்க வந்து டிஃப்ரெண்டா இப்படி வச்சுக்கிறோம். ஏன்னா வந்து இது டெர்மினல் 1, இது டெர்மினல் 2, இது டெர்மினல் 3, இது டெர்மினல் 4ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. டெர்மினல் 3யும் 4ம் கனெக்ட் பண்ணி 1ம் 2ம் கனெக்ட் பண்ணோம்னா அப்ப ஆனோடு கனெக்டட் டு தி பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அப்படின்னு வந்துருது, சரிங்களா? 2ம் 1ம் கனெக்ட் பண்ணா புரியுதுங்களா? 2ம் 1ம் கனெக்ட் பண்ணா நெகட்டிவ் கனெக்டட் டு தி கேத்தோடு வருது. இதே மாதிரி கனெக்ட் பண்ணி 3யும் 2ம் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்படி 3யும் 2ம் கனெக்ட் பண்ணா அப்ப இங்க ஆனோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் போயிடும். 1ம் 4ம் கனெக்ட் பண்ணோம்னா கேத்தோடுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வந்துடும். ஸோ அந்த மாதிரி மாற்றி கனெக்ட் பண்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இங்க செட் பண்ணியிருக்கோம் நம்ம. சரி, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 0 பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். நம்ம வந்து இந்த ரியோஸ்டாட்டை யூஸ் பண்ணி 0 பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். அப்போ கரண்ட் வந்து என்ன ஆகும்? கொஞ்சம் கரண்ட் தான் வந்து இங்க வரும், கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் வந்து தான் இங்க ரீச் ஆகும். இங்க பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கிவன் டு தி ஆனோட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா இங்க எலக்ட்ரான்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுல ஒரு சில எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படியே ரிட்டர்ன் ஆயிரும் தானே சொல்லியிருந்தேன், இப்படியே ரிட்டர்ன் ஆயிரும்னு. அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இங்க பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கறதுனால இந்த எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இழுக்கும். இப்படி இழுத்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா கரண்ட் வந்து அதிகமா வந்துட்டே இருக்கும். ஸோ பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் ரீச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா மொத்த எலக்ட்ரான் கேத்தோட்ல இருந்து வர எலக்ட்ரான் மொத்தமே ஆனோடுக்கு ரீச் ஆயிருதுனால அந்த பர்டிகுலர் பொட்டன்ஷியலுக்கு அப்புறம் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, கரண்ட் கான்ஸ்டன்டாவே இருக்கும் அப்படின்னு கிராஃப் வந்து இருக்கு, சரிங்களா? அப்போ போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கிவன் டு தி என்னது ஆனோடுக்கும் நம்ம கிராஃப் வரையும் போது நமக்கு கிராஃப் எந்த மாதிரி வந்திருக்கு பாத்தீங்கன்னா 0 பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது ஆனோடுக்கு கொஞ்சம் கரண்ட் இருக்கு, அப்படியே பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது? உங்களுக்கு கரண்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் கரண்ட் கான்ஸ்டன்ட் ஆயிருது. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டெர்மினலை வந்து மாத்தி கனெக்ட் பண்ணுவோம். 3 வந்து 2க்கும்
1 வந்து இப்படி 4க்கும் இப்படி கனெக்ட் பண்ணுவோம். இப்படி கனெக்ட் பண்ணா இப்போ வந்து 2 வந்து 3 கனெக்ட் பண்ணா அப்போ ஆனோடுக்கு வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டோம். ஆனோடுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கோம். அப்போ கேத்தோடுக்கு என்ன பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கோம்? பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இப்படி கொடுத்துருக்கோம். கேத்தோடுக்கு வந்து பாருங்க பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இப்படி கொடுத்துருக்கோமா? அதாவது இங்க பொலாரிட்டி மாத்தி கனெக்ட் பண்ணிட்டோம். ஆனோட வந்து நெகட்டிவ்க்கு இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கும் பாருங்க, கேத்தோட வந்து பாசிட்டிவ்க்கு இப்படி கனெக்ட் பண்ணிருக்கும். இப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஆனோடுக்கு நெகட்டிவ் கொடுத்ததுனால இந்த எலக்ட்ரான்ஸ் வருது இல்லையா, இந்த எலக்ட்ரான்ஸ் வரும்போது எலக்ட்ரான்ஸ் இந்த ஆனோட் ரிப்பல் பண்ணும். அப்ப ரிப்பல் பண்றதுனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரீச்சஸ் ஆனோட் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். அதாவது இங்க பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல், அதாவது பாருங்க நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிவன் டு தி ஆனோட் இருக்கு. அந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கறதுனால எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும்னா எலக்ட்ரானை இதை ரிப்பல் பண்ணும். அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து டிக்ரீசிங் வெலாசிட்டிலே வரும். புரியுதுங்களா? அப்ப இங்க நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிவன் டு தி ஆனோட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்னா வந்து ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ் பொட்டன்ஷியல்ல எல்லா எலக்ட்ரானும், அதாவது கேத்தோடு மெட்டல்ல இருந்து வந்த கேத்தோடு பிளேட்ல இருந்து வந்த எல்லா எலக்ட்ரானும் அப்படியே கேத்தோடுக்கே ரிட்டர்ன் போயிடும். ஆனோடுக்கு ரீச்சே ஆகாது. அப்போ ஆனோடுக்கே ரீச் ஆகலைன்னா அப்போ கரண்ட் இருக்குமா? எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குமா? எலக்ட்ரிக் கரண்ட் இருக்காது. எலக்ட்ரிக் கரண்ட் இல்லைன்னா அப்போ எல்லா எலக்ட்ரானையும் ஸ்டாப் பண்ணிட்டோம்னு அர்த்தம். எல்லா எலக்ட்ரானையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்படின்னா வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும்போது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வரும் இல்லையா, அதை தான் லாஸ்ட்ல ஸ்டாப் பண்ணியிருக்கும். மற்ற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடியே ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு இருக்கும் வெலாசிட்டி 0 வரதுனால. அப்ப இங்க வந்து பாருங்க, நல்லா பாருங்க, இந்த ஆனோடுக்கு ஒரு சர்டைன் பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். அந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண இந்த ரிப்பல்ஷன் அதிகமாயிட்டு இருந்தால ஒவ்வொரு எலக்ட்ரானா பேக் போயிட்டு கேத்தோடுக்கு போயிட்டே இருக்கும். அப்புறமா வந்து லாஸ்ட்ல அது ஹை கைனடிக் எனர்ஜி அதிகமா கிரேட்டஸ்ட் வெலாசிட்டி இருக்கிற கைனடிக் எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரான் வந்து அது ஸ்டாப் ஆயிருச்சுன்னு வச்சுங்க. அந்த எலக்ட்ரானே ஸ்டாப் ஆயிருச்சுன்னா மற்றபடி எந்த எலக்ட்ரானும் வந்திருக்காது, எல்லா எலக்ட்ரானும் கேத்தோடுக்கே போயிருக்கும். அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரானை ஸ்டாப் பண்றோம், அதாவது ஆனோடுக்கு ரீச் ஆகாம ஸ்டாப் பண்றதுக்கு இங்க எவ்வளவு பொட்டன்ஷியல் கொடுக்குறோம் பார்க்கணும். அதாவது பொட்டன்ஷியல் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிவன் டு தி ஆனோடு கொடுக்குறோம் இல்லையா, அந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிவன் டு தி ஆனோடு தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். என்ன பொட்டன்ஷியல்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி எடுத்துக்கிறோம். அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்னது? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன டெஃபினேஷன் சொல்றீங்க இல்லைங்க? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ன்றது தி நெகட்டிவ் பொட்டன்ஷியல் given to the anode at which maximum kinetic energy of the electron is stopped அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து தி நெகட்டிவ் பொட்டன்ஷியல் given to the anode at which photoelectric current is 0. ஏன்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரானே ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ கரண்டே இருக்காது இல்லையா. ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சிம்பிள் எப்படி இருக்குன்னா V0. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து V0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் given to the anode இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா கரண்ட் குறைஞ்சிட்டே வருது. அப்போ ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் கரண்ட் 0 ஆயிருது. தி நெகட்டிவ் பொட்டன்ஷியல் given to the anode at which போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0 இஸ்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்படின்னா இந்த கிராஃப் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுவோம். எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோம் பாருங்க. இந்த கிராஃபை வந்து நல்லா கவனிங்க. இப்போ பொட்டன்ஷியல் கூட்டிட்டே போனா கரண்ட் கூட்டிட்டே போச்சு இல்லையா, அப்போ பொட்டன்ஷியல் நெகட்டிவ்ல வந்து என்ன ஆகும்னா கரண்ட் குறைஞ்சிட்டே வரும். அப்போ கரண்ட் அப்படியே குறைஞ்சிட்டே வந்து ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல்ல வந்து கரண்ட் 0 ஆயிரும். பாருங்க, இது நெகட்டிவ் கிராஃப், இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இந்த பொட்டன்ஷியல் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்போ ஒரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கரண்ட் 0 வந்துருச்சு. இது ஒய் கோஆர்டினேட் 0 தானே, ஒய் கோஆர்டினேட் தானே கரண்ட். அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 0வா இருக்கு. புரியுதுங்களா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்கு, இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கரண்ட் 0வா இருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்னது? தி பொட்டன்ஷியல் அட் விச் தி நெகட்டிவ் பொட்டன்ஷியல் given to anode at which current photoelectric current 0 is known as stopping potential அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? இதே வந்து கிராஃப் வந்து நம்ம கொஞ்சம் மாத்தி கூட வரைஞ்சிருக்கலாம். எப்படி வரைஞ்சிருக்கலாம்னா வந்து ஃப்ரீக்வன்சியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்டென்சிட்டியை மாத்துற மாதிரி, அதாவது ஃப்ரீக்வன்சியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்டென்சிட்டியை மாத்துறோம். ஃப்ரீக்வன்சியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? இன்டென்சிட்டியை மாத்தினா என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் எமிட்டட் வந்து அது நம்பர் ஆஃப் போட்டான் ஸ்ட்ரைக்கிங் தி மெட்டல் பிளேட் இன்க்ரீஸ் ஆயிரும் இல்லையா. அதான் நம்பர் ஆஃப் போட்டான் ஸ்ட்ரைக்கிங். இன்டென்சிட்டியை மாத்தினா ஃப்ரீக்வன்சியை மாத்தலைன்னா எனர்ஜி மாறாது. உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியை மாத்தலைன்னா எனர்ஜி மாறாது. என்ன எனர்ஜி மாறாது? இன்சிடென்ட் எனர்ஜி மாறாது. அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மாறுமா எலக்ட்ரானுக்கு? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மாறாது. இப்போ நமக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளவு வேணும்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஒன்று டெரைவ் பண்றோம். அதாவது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரானவே ரெஸ்ட் கொண்டு வந்துடணும் இல்லையா. அப்போ அந்த இனிஷியலா வந்து கைனடிக் எனர்ஜி எவ்வளவு இருந்துச்சுன்னா அந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருந்துச்சு. ஃபைனலா அந்த எலக்ட்ரான் 0க்கு வந்துடும். அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வந்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி -0. தட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன், ஒர்க் டன் பை தி நெகட்டிவ் பொட்டன்ஷியல். ஒர்க் டன் பை நெகட்டிவ் பொட்டன்ஷியல் சொல்லுங்க, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான். அதாவது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வரும். தட் இஸ் ஈக்குவல் பொட்டன்ஷியல் இன்டு சார்ஜ் வரும். ஆக்சுவலா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி போட்டுருக்கணும். அப்போ 0 மைனஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி போட்டுருக்கணும். இங்க ஒரு மைனஸ் வர வேண்டியது, இங்க ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஒரு நெகட்டிவ்னால அது கேன்சல் ஆயிடுற மாதிரி அப்படின்னு அஸ்யூம் பண்ணிப்போம். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் பை
சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் ஈக்குவல் டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு எழுதிக்கலாம். இது வேணா ஆஃப் mv ஸ்கொயர் கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வரும் சொல்லுங்க, இன்சிடென்ட் எனர்ஜியை பொறுத்து தானே இருக்கும். ஏன்னா இன்சிடென்ட் எனர்ஜியில இருக்கிற எனர்ஜி தான் ஒரு பார்ட் வந்து ஒர்க் ஃபங்க்ஷனாகவும் இன்னொரு பார்ட் வந்து என்ன பண்ணிருக்கும், கைனடிக் எனர்ஜியாவும் மாத்துது. அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் மாத்தலைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு இன்சிடென்ட் ரேடியேஷனுடைய போட்டானுடைய ஒவ்வொரு போட்டான் எனர்ஜி மாறாது. அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மாறாது. அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் மாறாது. அப்போ இன்டென்சிட்டியை மாத்தினா, இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷனை மாற்றும் போது என்ன ஆகும்னா, அதாவது ஃப்ரீக்வன்சியை மாத்தாம இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷனை மாத்தணும்னா வந்து, அப்போ போட்டானுடைய ஃப்ரீக்வன்சி மாத்தாதனால போட்டான் எனர்ஜி மாறல. அப்போ இன்சிடென்ட் போட்டானுடைய எனர்ஜி மாறல. அப்போ இன்சிடென்ட் போட்டான் எனர்ஜி மாறலைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் மாறாது. அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறாது. சரி, அப்போ இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி வந்து மாத்தாம இன்டென்சிட்டியை மட்டும் மாற்றும் போது என்ன மாறும் பாத்தீங்கன்னா, இன்டென்சிட்டி மாத்தினா நம்பர் ஆஃப் போட்டான் ஸ்ட்ரைக்கிங் தி மெட்டல் பிளேட் மாறுது, கூடுது. இன்டென்சிட்டி கூட்டா நம்பர் ஆஃப் போட்டான் ஸ்ட்ரைக்கிங் தி மெட்டல் பிளேட் கூடுறதுனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்ஸ் அவுட் ஃப்ரம் மெட்டல் பிளேட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டிக்கு வந்து இங்க இன்டென்சிட்டி 1 அப்படின்றதுக்கு இங்க கிராஃப் வரைஞ்சிருப்போம் அப்படின்னு வச்சுங்க. இன்டென்சிட்டி 1 இன்டென்சிட்டி. அடுத்து டபுள் தி இன்டென்சிட்டி வரதுக்கு டபுள் தி இன்டென்சிட்டி கிராஃப் வரைஞ்சா கரண்ட் கூடணும். ஆனா என்ன மாறாது, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மாறாது. அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறாது. அப்போ வந்து என்ன பண்றேன்னா, இப்போ பொட்டன்ஷியல் இங்க இன்டென்சிட்டியை கூட்டிடுறேன், டபுள் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு கரண்ட் கூடுமே தவிர ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறாது. அப்போ கிராஃப் இந்த மாதிரி வந்திருக்கும் நமக்கு. இது டுவைஸ் தி இன்டென்சிட்டி, டுவைஸ் தி இன்டென்சிட்டிக்கு இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் இப்படி கிராஃப் வரும். இங்க ஸ்ட்ரைட்டா வரணும், இங்க ஸ்ட்ரைட்டா வரணும். இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டியை கூட்டுறேன், த்ரைஸ் ட்ரிபிளா பண்ணிடுறோம்னு வச்சுங்க. ட்ரிபிளா பண்ணிடுறோம். அப்படி ட்ரிபிளா பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகும், கரண்ட் வரும், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கூடாது. அப்போ அப்படியே இப்போ கிராஃப் வந்து இப்படி வந்திருக்கும். த்ரைஸ் தி இன்டென்சிட்டிக்கு த்ரைஸ் தி இன்டென்சிட்டி அப்படின்னு பண்ணும்போது கிராஃப் இந்த மாதிரி வருது. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னா, இன்சிடென்ட் ரேடியேஷனுடைய ஃப்ரீக்வன்சியை மாத்தாம இன்டென்சிட்டியை மட்டும் மாத்தினா அப்ப என்னென்ன மாறாது, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறாது, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மாறாது. ஆனா வந்து கரண்ட், போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து மாறும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்த கான்செப்ட் இதுலயே போவோம். இப்ப என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம வந்து இன்டென்சிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சியை மாத்துவோம். இன்டென்சிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சியை மாத்துவோம். இன்டென்சிட்டியை ஃபிக்ஸ் பண்ணா என்ன ஆகும், நம்பர் ஆஃப் போட்டான் ஸ்ட்ரைக்கிங் தி மெட்டல் பிளேட் வந்து நம்பர் ஆஃப் போட்டான் ஸ்ட்ரைக்கிங் தி மெட்டல் பிளேட் வந்து சேஞ்ச் ஆகாது. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்ஸ் அவுட் ஃப்ரம் தி கேத்தோடு மாறுமா? இப்போ வந்து பாருங்க, உங்களுக்கு இன்சிடென்ட் ரேடியேஷன் இருக்கு இல்லையா? இப்போ இதுதான் இன்சிடென்ட் ரேடியேஷன். இதுதான் இன்சிடென்ட் ரேடியேஷன் இப்படி இருக்கு. இந்த இன்சிடென்ட் ரேடியேஷன் வந்து இன்டென்சிட்டியை நம்ம மாத்தல. இன்டென்சிட்டியை மாத்தலைன்னா அப்போ நம்பர் ஆஃப் போட்டான் ஸ்ட்ரைக்கிங் தி மெட்டல் பிளேட் மாறாது. ஃப்ரீக்வன்சியை மாத்துறேன். ஃப்ரீக்வன்சி மாத்தினா இப்போ என்ன ஆகும், இன்சிடென்ட் எனர்ஜி வந்து மாறும் இல்லையா? இன்சிடென்ட் எனர்ஜி மாறும். இதுல வந்து இந்த இன்சிடென்ட் எனர்ஜில ஒரு பார்ட் வந்து ஒர்க் ஃபங்க்ஷனாகவும் இன்னொரு பார்ட் வந்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியா வருது. ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி மெட்டல் தான், இன்சிடென்ட் ரேடியேஷனை பொறுத்து இருக்காது. அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் மாறாது, அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மாறும். அப்போ ஃப்ரீக்வன்சியை வந்து இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணா, இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணா இன்சிடென்ட் போட்டான் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கைனடிக் எனர்ஜி, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு என்ன ரிலேஷன் பார்த்தோம், இந்த மாதிரி தானே ரிலேஷன் பார்த்தோம். அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கூடுனா என்ன ஆகும், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கூடும். அப்போ வந்து இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி கூட்டணும்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கூடும். புரியுதுங்களா? இப்போ ஆனா வந்து இன்டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் மாறாது. புரியுதுங்களா? அப்ப இப்போ என்ன கண்டிஷன் வந்திருக்கும், பை கீப்பிங் இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி we are changing so that maximum kinetic energy changes but number of electrons come out from the cathode do not change so that electric current do not change. இங்க இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி கூடுறதுனால மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கூடுது. அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீசஸ். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ன்றது நெகட்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு இப்போ ஒரு கிராஃப் வரைவோம். சரிங்களா? அப்போ எதுக்கு கிராஃப் வரையணும், கரண்ட்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் கிராஃப் வரைவோம், கரண்ட்டுக்கும் அப்ளைடு பொட்டன்ஷியலுக்கும் கிராஃப் வரைவோம். அதுல வந்து என்ன பண்றோம்னா இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை மாத்துற மாதிரி செய்வோம். ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கிற மாதிரி கிராஃப் வரைவோம். எஃப் ஃப்ரீக்வன்சிக்கு வரைஞ்சோம்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து சர்டைன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படி வருது. கிராஃப் வந்து இப்படி வருது ஃபார் ஃப்ரீக்வன்சி எஃப். ஃப்ரீக்வன்சி நியூ தானே எடுத்திருக்கோம், அதனால நியூ அப்படின்னே வச்சுப்போம். நம்ம ஃப்ரீக்வன்சி நியூ 1 அப்படின்னு வச்சு, நியூ 1க்கு இங்க ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V01 அப்படி கிடைக்குதுன்னு இருக்குங்க. இங்க கரண்ட் வர்சஸ் பொட்டன்ஷியல் கிராஃப் வரைஞ்சிருக்கும். இப்போ வந்து என்ன பண்றோம்னா வந்து இன்டென்சிட்டியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். அப்போ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு கிராஃப் எப்படி வருது பாருங்க. இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணா என்ன, சரி இன்டென்சிட்டி மாத்தல, ஃப்ரீக்வன்சி மாத்தலாம். ஃப்ரீக்வன்சி மாத்தினா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறும் இல்லையா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாத்தினா கரண்ட் மாறக்கூடாது. அப்போ கரண்ட் அதே கரண்ட் வரணும். அப்போ பாருங்க கரண்ட் அப்படியே அதே கரண்ட் வந்துருச்சு.
அதாவது கரண்ட் அந்த சேச்சுரேஷன் கரண்ட்டுக்கு அப்படி போயிடணும். அப்போ இது வந்து நியூ ஒன் ஃப்ரீக்வன்சிக்கு இது வரைஞ்சிருக்கும். இது வந்து நியூ டூ ஃப்ரீக்வன்சி வரைஞ்சோம். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து V02 அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? இன்னும் கிராஃபை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இன்னும் ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் கூட்டலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சியை கூட்டினீங்கன்னா அப்போ என்ன வரும் பாருங்க, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்னும் கொஞ்சம் கூடிரும். புரியுதுங்களா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கூடிரும். அப்போ ஃப்ரீக்வன்சி நியூ 3 வந்துச்சுன்னா அப்போ கரண்ட் அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும். இது நியூ 3 ஃப்ரீக்வன்சி, இதுக்கு வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V3 அப்படின்னு வருது. ஸோ இதுதான் கிராஃப் வந்து, அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் தி ரேடியேஷனை கான்ஸ்டன்டா வச்சுட்டு ஃப்ரீக்வன்சியை மாற்றும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறுது. இப்போ நல்லா கவனிங்க, இன்டென்சிட்டி கான்ஸ்டன்டா வச்சோம்னா இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட், இன்டென்சிட்டியை மாத்தலை, அப்போ ஃப்ரீக்வன்சியை மாத்துறேன், நான் ஃப்ரீக்வன்சியை மாத்துறேன். அப்போ எனர்ஜி மாறும், எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் மாறும், எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் மாறும். அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மாறுது. கைனடிக் எனர்ஜி மாறினா வெலாசிட்டி மாறுது. அதாவது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணா எனர்ஜி மாறும், மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து மொமெண்டம் பார்த்தோம்னா மொமெண்டமும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்றதுனால இந்த போட்டோ எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரானை வந்து மெட்டல் பிளேட்ல இருந்து வெளியே வர்றது போட்டோ எலக்ட்ரான்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரானுடைய மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மாறுது, வெலாசிட்டி மாறுது, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறுது, மொமெண்டம் மாறுது. ஆனா இங்க போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குல்ல, அந்த போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் மாறாது. ஏன் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் மாறலைன்னா இங்க இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட் வச்சுட்டோம். இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் போட்டான் ஸ்ட்ரைக்கிங் தி மெட்டல் பிளேட்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ வந்து எத்தனை போட்டான் ஸ்ட்ரைக் ஆகுதோ அதை பொறுத்து தானே நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். இப்போ 1000 போட்டான்ஸ் ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா மெட்டல் பிளேட்டை ஒரு 10 எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது. திருப்பி 1000 போட்டான்ஸ் தான் ஸ்ட்ரைக் ஆகுது வித் டிஃப்ரெண்ட் எனர்ஜி, ஒவ்வொரு போட்டான் டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருந்தாலும் 10 எலக்ட்ரான் தான் வெளியே வரும். அதனால போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா வந்து do not change when intensity is constant and frequency changes அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. சரி, இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா வந்து இப்போதைக்கு வந்து இந்த ஃப்ரீக்வன்சி மாத்தினா வந்து கரண்ட் எப்படி மாறும், இன்டென்சிட்டி மாத்தினா கரண்ட் எப்படி மாறும், இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல வந்து லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு நமக்கு இருக்கு. லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கு. இந்த லாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், P லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்தோம்னா threshold frequency. There exists a minimum frequency below which no photoelectric effect takes place. இது வந்து ஃபர்ஸ்ட் லா. அடுத்து வந்து செகண்ட் லா என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இது மெட்டல் பிளேட்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து இந்த குவார்ட்ஸ் பல்ப் எடுத்துட்டு லைட் ரேடியேஷன்ஸ் இப்படி இன்சிடென்ட் ஆகுதுன்னு எடுத்துங்க. இது இப்போ லைட் ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆச்சுன்னா, இந்த கேத்தோட் பிளேட் இன்சிடென்ட் ஆச்சுன்னா எலக்ட்ரான் வந்து இன்னைக்கு போட்டான் வந்து ஸ்ட்ரைக் ஆனால் நாளைக்கு எலக்ட்ரான் வராது. உடனே அப்படியே வித்தின் 10⁻⁹ செகண்ட், 10⁻⁹ செகண்ட்ல எலக்ட்ரான் வெளியே வந்துடும். அப்போ 10⁻⁹ செகண்ட்ல வெளியே வந்துருச்சுன்னா அப்போ வந்து இது இன்ஸ்டன்டேனியஸ் எஃபெக்டா இல்லைன்னா லேட் எஃபெக்டா? இன்ஸ்டன்டேனியஸ் எஃபெக்ட். அப்போ என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் எஃபெக்ட்னு சொல்றாங்க. இது வந்து செகண்ட் லா. அதாவது ஏன் இதெல்லாம் லாவா சொல்றாங்கன்னா, லான்னு சொல்றாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. அப்புறமா வந்து நான் எப்படி வேவ் தியரி வந்து இது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து ஏன் வேவ் நேச்சர் கிடையாது, பார்ட்டிகல் நேச்சர்ன்றதுக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்ல போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் லா பாருங்க, லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுங்க, தேர் எக்ஸிஸ்ட் மினிமம் ஃப்ரீக்வன்சி பிலோ விச் நோ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் டேக்ஸ் பிளேஸ். அதுதான் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. செகண்ட் லா என்ன சொல்லுங்க, இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் எஃபெக்ட். அப்படின்னா என்னது, when cathode plate is illuminated by irradiated, அதாவது cathode plate is irradiated by இந்த சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ்லென்த். ஏன் சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ்லென்த் சொல்றோம், ஏன்னா த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி விட அதிகமா இருக்கணும். அந்த ஃப்ரீக்வன்சி தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வரும்ன்றதுனால when this metal plate, cathode plate is illuminated by, அதாவது irradiated by என்ன சொல்லுங்க, irradiated by suitable frequency, தென் என்ன வரும்னா உனக்கு எலக்ட்ரான் சடன்லி எமிட்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? நோ டைம் லேக் அப்படின்னு வருது. அதான் இன்ஸ்டன்டேனியஸ் எஃபெக்ட்னு இது செகண்ட் லா சொல்றாங்க. தேர்ட் லா என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா வச்சுட்டு இன்டென்சிட்டியை வந்து மாத்துறோம், இன்டென்சிட்டி சேஞ்ச் பண்றோம். பை கீப்பிங் தி ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட் இன்டென்சிட்டி சேஞ்சஸ். இன்டென்சிட்டி சேஞ்ச் பண்ணும்போது போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் சேஞ்சஸ், but maximum kinetic energy and stopping potential, momentum, velocity of the electrons do not change. இதுதான் வந்து third law of photoelectric effect. fourth law of photoelectric effect என்ன பாத்தீங்கன்னா, frequency வந்து சேஞ்ச் பண்றோம். third law என்ன பண்ணோம், இன்டென்சிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணோம். fourth law வந்து frequency சேஞ்ச் பண்ணிட்டு இன்டென்சிட்டியை வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம். இன்டென்சிட்டியை வந்து கான்ஸ்டன்டா வச்சிருவோம். புரியுதுங்களா? இன்டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப இன்டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா என்ன ஆகுது பாருங்க. அப்ப என்ன ஆகும்,
by changing frequency and keeping intensity constant, அப்ப என்னன்னா photoelectric current do not change, but kinetic energy, maximum kinetic energy, velocity and momentum and stopping potential changes. இதுதான் லாஸ் ஆஃப் photoelectric effect. ஒரு முறை ரிப்பீட் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட்ல செகண்ட்ல எப்படின்னா நம்ம மாத்தி மாத்தி எழுதிக்கலாம், ஒரு புக்ல ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால 4 லாஸ்ட்ல ஒரு லா வந்து என்னது, there exists minimum frequency below which no photoelectric effect takes place, that is known as threshold frequency, and வந்து there is no time difference between incident radiation and photoelectron emit from the metal plate. அதாவது இந்த photoelectric effect வந்து instantaneous effect. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க frequency constant வச்சுட்டு intensity நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்க வந்து கரண்ட் வந்து மாறுது, ஆனா வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இதெல்லாம் மாறாது. அடுத்து ஃபோர்த்ல என்ன சொல்றேன்னா ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணிட்டு இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி, வெலாசிட்டி, மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். பட் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் டு நாட் சேஞ்ச். தீஸ் ஆர் தி லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு நமக்கு வருது. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா டிஃப்ரெண்ட் மெட்டல் பிளேட்ஸ் எடுத்துக்க போறோம். டிஃப்ரெண்ட் மெட்டல் பிளேட்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இந்த இன்சிடென்ட் ரேடியேஷன், அதாவது வந்து இந்த குவார்ட்ஸ் டியூப் அப்படி எடுத்துருக்கோம்னா இங்க பிளேட் 1 பிளேட் 2 அந்த மாதிரி மாத்தி மாத்தி பிளேட், அங்க கேத்தோடு பிளேட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்றோம். கேத்தோடு பிளேட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா வந்து இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் கிராஃப் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, நல்லா கவனிங்க. அதாவது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வர்சஸ் frequency அது பார்க்க போறோம். கிராஃப் stopping potential versus frequency of incident radiation இந்த கிராஃப் வரைவோம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டல் பிளேட் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டல் பிளேட் எடுக்கலாம். பாருங்க கிராஃப் வரையும் போது எப்படி வரைகிறோம் பாருங்க. இது வந்து y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ் அப்படி எடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? இப்படி எடுத்துட்டு இங்க வந்து என்ன பண்றோம்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எடுத்துக்கணும். y ஆக்சிஸ்ல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? உங்களுக்கு இப்போ ஃப்ரீக்வன்சி கூட்டிகிட்டே போனால் என்ன ஆகும்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கூட்டிகிட்டே போகும். அப்போ கிராஃப் என்ன எப்படி வரும்னு சொல்லுங்க. ஃப்ரீக்வன்சி கூட்டிகிட்டே போனால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு கூட்டிகிட்டே இருக்கணும். அப்போ கிராஃப் வந்து இந்த மாதிரி வந்திருக்கணும், இப்படி வந்திருக்கணும். சரிங்களா? இப்படி வந்திருக்கும். சரி, இது வந்து மெட்டல் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். மெட்டல் 1க்கு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மெட்டல் 2க்கு எடுத்திருந்தோம்னா அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். மெட்டல் 2க்கு வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் கிரேட்டரா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதுக்கு வந்து எப்படி இருக்கும்? அதிகமா இருந்திருக்கும் அப்படின்னு வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அந்த மாதிரி மெட்டல் 1 மெட்டல் 2 இந்த மாதிரி கிராஃப் வரையும் போது இப்படி வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மெட்டல் 1க்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் அடுத்து ஃப்ரீக்வன்சி கிராஃப் வரையும் போது இப்படி வந்திருக்கு. மெட்டல் 2க்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ஃப்ரீக்வன்சி கிராஃப் இப்படி வந்திருக்கு. இந்த ரெண்டு கிராஃபும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட பேரலா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்போ பேரலா இருக்குமா, நாட் பேரலா இருக்குமா அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா டெரிவேஷன் டெரைவ் பண்ணியிருக்கணும். டெரிவேஷன் டெரைவ் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும்னா வந்து இந்த ஈக்குவேஷன், இந்த கிராஃப் எப்படி வந்திருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். சரி, அதனால இப்ப என்ன பண்ண போறோம்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம ஈக்குவேஷன் வந்து டெரைவ் பண்ணுவோம். சரிங்களா? அந்த ஈக்குவேஷன் தான் ஐன்ஸ்டீன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஐன்ஸ்டீன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு வருது. சரிங்களா? இப்போ இந்த ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து இன்சிடென்ட் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த இன்சிடென்ட் எனர்ஜி வந்து ரெண்டு பார்ட்டா எலக்ட்ரான் பிரிச்சுக்குது. ஒரு பார்ட் வந்து ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்குது, இன்னொரு பார்ட் வந்து கைனடிக் எனர்ஜியா யூஸ் பண்ணிக்குது. அப்படி தானப்பா அது? அப்போ வந்து நல்லா கவனிங்க, நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி எனர்ஜி h/nu எனர்ஜி இன்சிடென்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து ரெண்டு பார்ட்டா பிரியும். ஒன்னு வந்து என்னது வெளியே வரதுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன், ஒன்னு வந்து கைனடிக் எனர்ஜிக்கு. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானுக்கு ஒன் யூனிட் ஒர்க் ஃபங்க்ஷன்னா இது மொத்தமா ஒரு 10 யூனிட் எனர்ஜின்னு வச்சுங்க, இன்சிடென்ட் எனர்ஜி. அப்போ 9 யூனிட் வந்து கைனடிக் எனர்ஜியா இருக்கும். செகண்ட் எலக்ட்ரானுக்கு 0.5 ஒர்க் ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா அப்போ வந்து இது என்ன இருக்கு, இங்க 9.5 கைனடிக் எனர்ஜி வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சும்மா தான் ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்றது. அப்புறம் தேர்ட் எலக்ட்ரான் 2 யூனிட் ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சிங்கன்னா அங்க வந்து அதுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி 8 வந்திருக்கும். ஆக்சுவலா இருக்கிறதுல எந்த எலக்ட்ரானுக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வயர்ட் டு கம் அவுட் ஃப்ரம் மெட்டல் சர்ஃபேஸ் அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன் வரும். அப்போ அந்த கரஸ்பாண்டிங் கைனடிக் எனர்ஜி தான் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வரும். அப்போ ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ல அந்த ஒர்க் ஃபங்க்ஷனுக்கும் அந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கு தான் நம்ம வந்து ஈக்குவேஷன் எழுத போறோம். அப்படின்னா இன்சிடென்ட் எனர்ஜியை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இன்சிடென்ட் எனர்ஜி வந்து h/nu எடுத்துக்கிட்டு இன்சிடென்ட் எனர்ஜி h/nu அப்படின்னு எடுத்துப்போம். அந்த இன்சிடென்ட் எனர்ஜியை ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். ஒரு பார்ட் வந்து ஒர்க் ஃபங்க்ஷனுக்கும், இன்னொரு பார்ட் வந்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கு வருது. அப்போ இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு வருது.
மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதுல என்ன பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ நாட். அதாவது த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவன்சி எனர்ஜி ஈக்கு வந்து கொடுக்கும்போது அந்த எனர்ஜி தான் ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் பிளேஸ்ல என்ன பண்ணலாம்னா ஹச் நியூ நாட் போடலாம். ஏன்னா நம்ம என்ன பார்த்திருந்தோம், there is minimum frequency above which photoelectric effect takes place அப்படின்னும் போது அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி வர்றது ஜஸ்ட் மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரான் வெளியே வர்றது தானே அந்த எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணிக்குது. அதனால ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஹச் நியூ நாட்னு எடுத்துக்கலாம். அடுத்து அந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கு வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா கொண்டு வந்தோம், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இதை வச்சு கொண்டு வந்திருந்தோம். அப்ப இந்த ரெண்டு வேல்யூமே இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க. அப்ப ஹச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ நாட் பிளஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்டு இ அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இது ஆக்சுவலா இந்த இந்த ஈக்குவேஷன் எழுதுனா இதுதான் ஐன்ஸ்டைன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இது நமக்கு எப்படி வேணும்னா அப்படி எழுதிக்கலாம். வேணா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கூட எழுதிருக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வேற மாதிரி ஈக்குவேஷன் எழுதுறது. எப்படி வேற மாதிரி ஈக்குவேஷன், இன்சிடென்ட் எனர்ஜி வந்து ஹச் நியூ அப்படின்னு எடுத்துங்க. இங்க ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து ஹச் நியூ நாட் போட்டு அந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் எம்வி, அதாவது வெலாசிட்டி மேக்ஸிமம் வெலாசிட்டி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எந்த மாதிரினாலும் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்றதுனால ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கான்செப்ட்ல எடுக்கிறோம். அப்போ ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட் பிளஸ் என்ன வருது சொல்லுங்க, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்ட்டு இ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கிராஃப்ல இருந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து எங்க எடுத்திருக்கும் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கும். இங்க வந்து என்ன ஃப்ரீக்வன்சி வந்து ஒய் ஆக்சிஸ்ல அப்படி எடுத்திருக்கும். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, ஃப்ரீக்வன்சி இது கொஞ்சம் நம்ம மாத்தி எழுதுறது ட்ரை பண்ணலாம். அப்போ ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, நியூ நாட், அதாவது டிவைட் பை பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க, இ பை ஹச் இன்ட்டு வி நாட் அப்படின்னு கிடைக்குதா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த ஈக்குவேஷன்ல வந்து நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. என்ன மாதிரி கிராஃப் நம்ம வரைஞ்சோம், ஒய் ஆக்சிஸ்ல என்ன வரைஞ்சோம் சொல்லுங்க. ஒய் ஆக்சிஸ்ல ஒரு கிராஃப் எடுத்தோம். ஒய் ஆக்சிஸ்ல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணிருந்தோம், ஃப்ரீக்வன்சி எடுத்திருந்தோம். அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிராஃப் நம்ம வந்து டெரிவேஷன் மாத்தி எழுதணும். அப்ப இந்த டெரிவேஷனை கொஞ்சம் மாத்தி எழுதிக்கலாம். எப்படின்னா இந்த வி நாட் இன்னு போட்டுக்கிட்டு வி நாட் இ அப்படின்னு போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு இந்த வி நாட் இங்க வச்சுட்டு ஹெச் நியூ நாட் இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ ஹெச் இன்ட்டு நியூ மைனஸ் நியூ நாட் அப்படி காமனா வந்துருமா? அப்போ வி நாட் இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும் சொல்லுங்க, ஹெச் பை இ, ஹெச் பை இ இன்ட்டு நியூ மைனஸ் நியூ நாட். ஏன்னா வந்து நம்ம வந்து இங்க ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஒய் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம். அதான் ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் பிளஸ் சி அந்த மாதிரி வர மாதிரி கிராஃப் எடுக்கிறதுக்காக இப்படி நம்ம பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஸ்லோப் என்ன வருது பாருங்க, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் ஸ்லோப்னு வரும், ஹச் பை இ. அப்போ ஸ்லோப் வந்து என்ன வந்திருக்கு, ஹெச் பை இ தானே. அப்போ ஹெச்ன்றது என்ன சொல்லுங்க, ஹெச் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இ வந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ஸ்லோப் கான்ஸ்டன்டா வேரியபிளா, ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட் தானே வருது. அதனால வந்து எந்த மெட்டல் பிளேட்டுக்கு வரைஞ்சாலும் நம்ம கிராஃப் வரையும் போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ஃப்ரீக்வன்சி கிராஃப் வரையும் போது எப்படி வரும்னா ஸ்லோப் வந்து ஈக்குவலா வரணும். அப்போ ஸ்லோப் ஈக்குவலா வரணும்னா எந்த மெட்டலுக்கு எடுத்து வரைஞ்சாலுமே வந்து மெட்டல் 1 மெட்டல் 2 எந்த மெட்டல் எடுத்தாலும் ஸ்லோப் சேமா இருக்கணும். அப்போ பேரலல் லைன்ஸா நமக்கு வரணும், பேரலல் லைன்ஸா வரணும். அது புரியுதுங்களா? திருப்போம் இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் பார்ப்போம். நமக்கு என்ன வந்தது பாருங்க, ஹச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட் பிளஸ் பொட்டன்ஷியல் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்தது. அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா எழுதுறோம், ஹெச் பை இ, ஹெச் காமன் எடுத்துட்டு இந்த நியூ மைனஸ் நியூ நாட் அப்படின்னு எழுதிருந்தோம். இன்னும் கொஞ்சம் இதை சிம்பிளை பண்ணி எழுதணும்னா இப்படி வி நாட் இஸ் ஈக்குவல் ஹெச் பை இ இன்ட்டு நியூ மைனஸ் ஹெச் நியூ நாட் டிவைட் பை இ இப்படின்னு வருதா. ஏன்னா இது ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் பிளஸ் சி ஃபார்ம்ல எழுதுறோம். அப்போ இது வந்து ஸ்லோப்பு, இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது, ஒய் இன்டர்செப்ட்னு கிடைக்குது. இப்போ கிராஃப் பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. கிராஃப் வந்து ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எடுத்துக்கிறோம், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி எடுக்கிறோம். இப்போ வந்து கிராஃப் வரைகிறோம். நம்ம இப்போ கிராஃப் வரைகிறோம். கிராஃப் வரைஞ்சா எந்த மாதிரி கிராஃப் வருது பாருங்க, நமக்கு இந்த மாதிரி கிராஃப் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி கிராஃப் கிடைச்சிருக்கும், இந்த மாதிரி கிராஃப் கிடைச்சிருக்கும். இப்படிதான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கும். கரெக்டுங்களா? அப்ப இந்த ஃப்ரீக்வன்சி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. ஏன்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுக்கும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தேவையில்லை. ஏன்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அளவு இன்சிடென்ட் ரிலேஷன்ஸ்னா எலக்ட்ரான் ஜஸ்ட் வெளியே தானே வந்திருக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜி இருந்திருக்காது இல்லையா. கைனடிக் எனர்ஜி இல்லைன்னா ஸ்டாப் பண்றது பொட்டன்ஷியல் தேவையில்லைன்னா இந்த பாயிண்ட் எடுத்திருக்கும். இதுதான் வந்து என்ன வருதுன்னா ஒய் இன்டர்செப்ட்னு வருது. அப்போ ஒய் இன்டர்செப்ட் எவ்வளவு சொல்லுங்க, ஹச் நியூ நாட் டிவைட் பை இ அப்படின்னு வருது. இங்க ஸ்லோப் இருக்குல்ல டீட்டா, அந்த ஸ்லோப் தான் என்ன வரும் பாத்தீங்கன்னா ஸ்லோப் வந்து ஹச் பை இ.
அப்போ இந்த ஸ்லோப் இந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு நம்ம இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணிட்டே இருந்து ஸ்டாப்பிங் பாயிண்ட்ஸ்ல மெஷர் பண்ணி இந்த கிராஃப் வரைஞ்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? ஸ்லோப் கிடைச்சிரும். நம்ம கிராஃப் வரைஞ்சா அப்போ ஸ்லோப் கிடைச்சதுன்னா ஸ்லோப் கிடைச்சிரும். அப்போ ஸ்லோப் யூஸ் பண்ணி தட் இஸ் ஈக்குவல் h by e வருது இல்லையா? E சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ h is equal to e into slope அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அப்போ இதுல இருந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து 6.63 into 10⁻−34 ஜூல் செகண்ட் அப்படின்னு நமக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைச்சிருக்கும். புரியுதுங்களா அது?